ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே 5 ஆண்டுகளாக சுத்தம் செய்யப்படாத மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து பெறப்படும் குடிநீரை அருந்தி பலர் உயிரிழந்து விட்டதாகவும் பலர் மருத்துவ சிகிச்சையில் உள்ளனர் என்றும் கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வல்லந்தை ஊராட்சிக்குட்பட்ட போத்தநதி கிராமத்தில் 15 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை ஊராட்சி நிர்வாகம் முறையாக சுத்தம் செய்வதில்லை என்று கூறப்படுகிறது. ஊர்ல தண்ணி பிரச்சனை தான், மற்ற எதுவும் கிடையாது. தண்ணி ஏதோ கலெக்டர் ஆஃபீஸ் மாதிரி எங்கெங்கே போய் மனு கொடுத்து வந்திருக்கிறேன். இன்ன வரைக்கும் தண்ணியால பாதிக்கப்பட்டு ஏகப்பட்ட பேர் டயாலிசிஸ் பண்ணி இறந்துருக்கிறாங்க. டயாலிசிஸ் பண்ணாமல் இருக்காங்க. அந்த டேங்கை மேக்சிமம் எடுத்துட்டு எனக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின டேங்கு தான். இது பராமரிப்புனால தான் மறுபடியும் டேட்டு போட்டு இது பண்ணியிருக்கிறாங்க. இன்ன வரைக்கும் எந்த இதுவும் பண்ணதில்லை. அதே பாருங்க, இந்த டேங்கு தண்ணியை பாருங்க, இங்கே பாருங்க, நீங்களும் பாருங்க, பின்னாடியும் பாருங்க எப்படி இருக்குன்னு. அந்த டேங்கு நீங்களும் பாருங்க, மேலே ஏறி கிளீன் பண்ண முடியாது. மேலே ஏறி கூட ஆட்டி காமிக்க பாருங்க, ஏறவே முடியாது. யாருமே பெரியாள் கூட ஏற முடியாது, அந்த அளவுக்குள்ள இருக்குது. ஒரு டயல் இப்போ தண்ணி மெயின் எங்களுக்கு பொறுத்தளவுக்கு தண்ணி தான் கேட்குறான். மற்ற என்ன கவர்மெண்ட் யாரும் என்ன கேட்குறான், காசு பணம் கொடுங்கன்னு கேட்குறான். அந்த இதில் எதுவும் கேட்கல, மெயின் தண்ணிக்காகத்தான் இது பண்ணுறான். இந்த குற்றச்சாட்டு குறித்து வட்டார வளர்ச்சி அலுவலர் லட்சுமியிடம் கேட்டபோது தொட்டியை சுத்தம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.